சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மாமா எப்படி இருக்க? நான் கூட இங்க உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படலாம் முதா. நீ ஒரு நிமிஷத்துல இந்த கம்பெனிக்கு எம்டி ஆயிட்ட. சூப்பர் அமுதா. இது கற்பனையா கூட இருக்கலாம், கூடிய சீக்கிரத்துல நிஜமாக போகுது. நீ எம்டி, நான் இந்த கம்பெனியோட ஓனர். கேட்கவே நல்லா இருக்குல்ல? இந்த கற்பனை எவ்வளவு நல்லா இருக்குன்னா நிஜமா நடந்துருச்சுன்னா நடக்கும். எங்க போயிட போதா? வாங்க அண்ணி. சாரி அண்ணி. அமுதா, இப்ப எதுக்கு எந்திரிச்ச? உக்காரு. இல்லங்க, இது அண்ணியோட சேர். அப்படிலாம் யாரு பேர் அந்த சேர்ல எழுதல. உங்க வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு புனிதா வந்தப்போ நீ உன்னோட ரூமை விட்டு கொடுக்கலையா? உக்கார் அமுதா. அமுதா, போட்டி போடுறதுக்கு இது ஒன்றும் வீடு கிடையாது, ஆஃபீஸ். இது எம்டியோட சேர். வீட்டில் தான் உனக்கு புனிதா அண்ணி, ஆனால் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அவங்க. புரியுதுல்ல? அதெல்லாம் புரியுதுன்னு சொல்லு அமுதா. அப்படி பார்த்தா இங்க எனக்கும் இந்த கம்பெனில புனிதாக்கு இருக்கிற அத்தனை உரிமையும் இருக்கு. எனக்கு உரிமை இருக்குனா என் பொண்டாட்டி அமுதாவுக்கும் அதே உரிமை தான் இருக்கு. கபிலன் விடுங்க. இப்ப என்ன, அவ ஆசைப்படுற உட்கார்ந்துட்டு போட்டோம். ஏங்க, ஆசைப்படுறதுக்கு இது என்ன பொருட்காட்சியில் சுத்துற ராட்னமா? எனக்கு என்னவோ இது அமுதா ஆசைப்பட்ட மாதிரி தெரியல. அண்ணா சாரி கேட்டேன்ல, அதை விடுங்க, நாங்க கிளம்புறோம். அமுதா, ஏன் திரும்ப திரும்ப நீ சாரி கேக்குற? ஆமா, அமுதா ஆசைப்படுறா. நான் தான் என் பொண்டாட்டி இந்த சேர்ல உக்காரணும்னு ஆசைப்பட்டேன். போதுமா? ஏன் அமுதா, என்ன இதெல்லாம்? இது வேலை நடக்கிற இடம், போதாடுற இடம் கிடையாது. உன் புருஷனுக்கு சொல்லி புரியவை. இதுல புரிய வைக்க என்ன இருக்கு? அமுதா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் தானே. ஞாபகம் இருக்கா? இல்ல பொண்டாட்டி வந்ததும் அதையும் மறந்துட்டீங்களா? நீங்க சண்டை போடுற மோட்டிவ்ல தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்பணுமா? யார் ஆபீஸ்க்கு வந்து யார் எங்களை கிளம்ப சொல்றது? மணிகண்டா, பேச்ச திரும்ப வளர்த்துட்டு இருக்காத. அமுதா, நீ எதுக்குமா ஆபீஸ்க்கு வந்த? காலங்காலமா நீ கொள்ள அடிக்கிறத கணக்கு கேட்க ஆள் வந்தாச்சுன்னு உனக்கு ஞாபகப்படுத்ததான் கூட்டு வந்தாருன்னு சொல்லு அமுதா. மணிகண்டன், ரொம்ப ஓவரா போற. அண்ணா நீ கோவப்படாத, நம்ம அம்மாவை கூட்டிட்டு போயிடுறேன். அமுதா, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? அதுவும் இவரு சொல்றதுக்கெல்லாம் நான் சொல்றத மட்டும் தான் இனிமே நீ கேட்கணும்னு இந்த கம்பெனி சிஇஓவுக்கு தெரியாதா என்ன? அமுதா ஆசைப்பட்டா நான் உட்கார வச்சேன். உங்களுக்கு வேலை இருந்தா பக்கத்து ரூம்ல போய் பாருங்க. நீ எங்களை பழி வாங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்றதா தோணுச்சு, ஆனா இப்போ உறுதியாயிடுச்சு. அமுதா, புனிதா டெலிவரி வரைக்கும் வரமாட்டாங்கன்னு சொன்னியா? ஐயோ அண்ணா, நான் சொல்லலண்ணா. எனக்கும் அண்ணி மாதிரி பெரிய கம்பெனியோட எம்டி ஆகணும்னு மாமா கிட்ட சொன்னேன். அண்ணி டெலிவரிக்கு போயிட்டா அந்த நேரம் கம்பெனியை நம்ம பாத்துக்கலாம்னு சொன்னாரு. அதுதான் மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஆசைப்படுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். எடுத்ததும் புனிதா சேர்ல உட்காரணும்னு ஆசைப்படாத. கபிலன் ப்ளீஸ் விடுங்க.
அமுதா நீ இங்கே இரு. புனிதா, அமுதா நீ கிளம்பு. அமுதா நீ சேர்ல உட்காரு. நான் சொல்லாம நீ இந்த சேரை விட்டு எந்திரிக்க கூடாது. இல்ல மாமா, அண்ணன் சொல்றதுதான் சரி. எதுவா இருந்தாலும் தகுதியை வளர்த்துட்டு வந்து இந்த சேர்ல உட்கார. என்ன சொன்ன? இல்ல, அண்ணி மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவேன்னு சொன்னேன். ஆபீஸ்க்கு வரேன்னு நான் கிளம்பும்போது கூட நீ இங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து அண்ணா. சொல்லு அமுதா, உன் அண்ணன் கேக்குறாருல. இனிமே நான் கேக்குறதுக்கு மட்டும்தான் நீ பதில் சொன்னா போதும்னு உன் அண்ணன் கிட்ட தெளிவா சொல்லு. அப்புறம் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்பல அங்கிள் வருவாரு. அவரே சொல்லுவாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம்.